ஜனாமாவை சல்லி சல்லியாய் நொறுக்கிய மீனா. மீனா தமிழ் ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுடுறாங்க. அதனால் ஜனாமா கிட்ட ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்லிடுறாங்க தமிழ். ஆனாலும் மனசு கஷ்டமாக இருக்குது தமிழுக்கு. அவங்க அம்மாவை போய் பார்க்குறாங்க. அத்தை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே ஜெயராணி சொல்கிறாங்க, அண்ணியோட குணம் இது கிடையாது, அந்த கணேசனோட வேலை தான் இது. அவங்கள ஏற்றி விட்டு அந்த ஆள் தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அத்தைக்குன்னு ஒரு தனி அடையாளம் இல்லைம்மா, அதுக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்ததும் எனக்கு இருக்கிற அடையாளத்தை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. அதனால தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. நான் பேசாமல் இனிமேல் அத்தை சொல்கிறத கேட்டு நடந்துக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ். அதுக்கு ஜெயராணி சொல்கிறாங்க, இதுக்கு அம்மா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க தமிழ் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் சொன்னதும் பதில் எதுவும் சொல்லாமலே போயிட்டாங்க ஜனாமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க தமிழ். ஜனாமா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஜனாமாக்கு அவங்க மேலே இருக்கிற கோபம் குறையல. தமிழ்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இது தமிழுக்கு வருத்தமாக இருக்குது. யார் பேசாமல் இருந்தாலும் தாங்கிக்குவேன் ஜனாமா, உங்களோட மௌனத்தை தாங்கிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜனாமா சொல்கிறாங்க, நீ எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஜனாமா, ஆனால் நீங்கள் வேலையா ஃபேமிலியான்னு பார்த்தா ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. நானும் அதனால் ஃபேமிலியை கவனிச்சிக்கலான்னு பார்க்குறேன். சிபி சார் பார்த்துப்பார்ல ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பிரகாஷ் வந்து அவங்க அம்மா கிட்ட உண்மையாக சொல்கிறாரு. தமிழை வேலைக்கு போக வேணான்னு தடுத்தது மீனாதாம்மா அப்படின்னு. உடனே ரொம்ப ஷாக் ஆகுது ஜனாமாக்கு. அதை சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் ஆஃபீஸில் யாரை வேலைக்கு வச்சுக்கணும் வச்சுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான். தமிழ் இனிமேல் ஆஃபீஸ்க்கு வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாங்க. அப்போ நீங்கள் ஒதுங்கிக்கோங்க, நீங்கள் வீட்டில் அமைதியாக ரெஸ்ட் எடுங்க, இனிமேல் உங்கள் பிஸ்னஸை ஏன் புருஷன் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. ஏற்றி விட்ட சந்தோஷத்தில் இருக்காங்க கணேசனும் அமுதாவும். ஜனாமா ஒரேடியா உடஞ்சிடுவாங்களா, இல்லை மீனாவுக்கு 2 குடு கொடுப்பாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.